சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 4 தொகுதிகளில் நேர்காணலுக்காக நாங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். வருகின்ற 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாபுமணி அடிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் தொண்டர்களும் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை இரட்டை இலை கூட்டணியை வெற்றி பெற செய்ய அத்தனை பேரும் ஒற்றுமையாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழக சொல்லி வந்த மக்களுக்கு சேவை செய்வதாக சொல்லி ஏமாற்றிய அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டும் விதமாக மீண்டும் நல்லாட்சி கொடுத்த நாயகர் எங்கள் தலைவர், தமிழகத்தினுடைய நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், ஏழை பங்காளன் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு பொற்கால ஆட்சி மீண்டும் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த முறை எங்களுடைய தலைவர் கட்டளைக்கேற்ப நிர்வாகிகள் அத்தனை பேருமே மிக பெரும் ஒரு எழுச்சியாக நாளைய தமிழகத்தில் இரட்டை இலையினுடைய ஆட்சி அமைவதை ஒரு கண்கொள்ளா காட்சியாக பார்ப்பதற்கு நாங்களும் மக்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வருகின்ற இரட்டை இலையினுடைய ஆட்சி மக்களுக்கான ஒரு நல்லாட்சி, அதற்கு எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களே சாட்சி என்பதற்காக இன்றைய தினம் நாங்கள் மிகப்பெரிய ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் இந்த தமிழகத்தில் நல்லாட்சியை நடத்துவதற்காக எங்கள் இரட்டை இலை சின்னத்திலே கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி கனியை பறிப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். நான் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டத்திலே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு கேட்டு வருகின்றிருக்கின்றேன். எங்கள் தலைவர் கட்டளையிட்டால் கண்டிப்பாக 4 முறை இழந்த திருப்பத்தூர் தொகுதியை இந்த முறை திமுக என்ற தீய சக்தியிடமிருந்து நாங்கள் மீட்டு கொடுப்போம். அப்படி தமிழகத்தில் உள்ள எங்கள் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது இலையினுடைய ஆட்சி மலருகின்ற அந்த அற்புதமான நாளை எதிர்நோக்கி 2026 நாங்கள் எப்பொழுது விடியும், தமிழகம் எப்பொழுது திராவிட ஆட்சி முடியும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நேர்காணலில் எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்ட அளவிற்கு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து உரைத்தார்கள். தலைவர்களுடைய கட்டளைக்கேற்ப, அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கின்றது. இந்த முறை 4ஐயும் வெல்வோம். சட்டமன்றத்திற்கு எங்கள் தலைவர் கோட்டையிலே கொடியேற்றுவதை நாங்கள் பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். கொரோனா காலத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லாட்சி நடத்தும் விதமாக கொரோனா காலத்தில் உழைத்த உழைப்பை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல கட்டளை இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய ஆட்சியிலே அற்புதமான திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றோம். நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். திமுகவை போல போலி வாக்குறுதிகள் கொடுத்து நாங்கள் ஆட்சி நடத்தவில்லை. உண்மையாக உழைத்தோம், மக்களுக்காக சேவை செய்தோம். அந்த சேவைக்கு பலனாக மக்கள் வாய்ப்பு கொடுக்க 2021 மறந்து விட்டார்கள். அதை மக்கள் அத்தனை பேருமே மனதளவில் நின்று நிலைத்து நிற்கின்றார்கள். இந்த முறை இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம், நல்லாட்சி வருவதை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த முறை எங்கள் மாவட்டத்தில் 4ஐயும் வெல்வோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்கள் தலைவர் கூட்டணிக்கு ஒதுக்கினாலும் கூட்டணிக்கு நாங்கள் களத்தில் நின்றால் எப்படி வெற்றி பெற வைப்போமோ அதை போல எங்கள் கூட்டணியையும் நாங்கள் வெற்றி பெற வைப்போம். அதில் கொஞ்சம் கூட திமுகவுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்போம். பொன்மணி பாஸ்கர், முன்னாள் மாவட்ட சேர்மன், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்காக நான் வாய்ப்பு கேட்டு நேர்காணலிலே கலந்திருக்கின்றேன்.